ஹாய், நான் இன்றைக்கி உங்களுக்கு டேஸ்டியான க்ரீமி கார்லிக் மஷ்ரூம் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு பாருங்கள். அப்புறம் இதுக்கு நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துட்டுருக்கேன். ஒரு பேக்கெட் மஷ்ரூமை 2ஆக நறுக்கி வச்சுருக்கேன். 7-8 பல் பூண்டை பொடியாக நறுக்கியிருக்கேன். 2 வெங்காயம் 2 குடமிளகா எடுத்திருக்கேன், டைஸ் பண்ணாமல் நறுக்கி. ஒரு க்யூப் சீஸும் மிக்ஸ்டு ஹர்ப்ஸும் சில்லி ஃப்ளேக்ஸும் தேவையான அளவு எடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு மட்டும் இதில் காமிக்க மறந்துட்டேன். நம்ம இந்த ஒயிட் பட்டரை போட்டுட்டு கார்லிக்கையும் போட்டு கொஞ்சம் வதக்க போகிறோம். இதுக்கு எப்படி வதக்கணுன்னா, ரொம்ப செவக்க வதக்காமல் பாஸ்தாவுக்கு வதக்கும் இல்லையா, அந்தளவுக்கு அந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்குங்க. அப்போ உங்களுக்கு அந்த பட்டரில் நல்லா கரெக்டாக பூண்டோட அந்த ஃப்ளேவர் நல்லா ஃபுல்லாக இதுவான மாதிரி வதங்கி வரும். இதுக்கு மேலே நம்ம இந்த வெங்காயத்தை போட்டு வதக்க போகிறோம். வெங்காயமும் நீங்கள் அதே மாதிரி தான், ரொம்ப செவக்க வதக்கக்கூடாது. ஏன்னா கார்லிக் மஷ்ரூமில் பார்த்திங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தையும் போட்டு வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா மஷ்ரூமும் நீங்கள் அதே மாதிரி போட்டு வதக்கிக்கோங்க. மஷ்ரூம் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு வரும்போது நம்ம என்ன பண்ணுற போகிறோம்னா, இதில் சால்ட் ஆட் பண்ணுறோம். ஏன்னா அதில் கொஞ்சம் தண்ணி விடும் பாருங்கள் மஷ்ரூம். அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் இதுவாகட்டும், வற்றினதுக்கு அப்புறமா நீங்கள் சால்ட்டு போடுங்க. இல்லாட்டி போட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சால்ட்டு போட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். அப்புறம் சால்ட்டும் போட்டு தண்ணியில் வற்றினதுக்கப்புறம் நம்ம குடமிளகாவும் இந்த மிக்ஸ்டு ஹர்ப்ஸும் சில்லி ஃப்ளேக்ஸும் இது ரெண்டும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. வேணும்னா பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ்லாம், காரம் தேவைப்படுறவங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சீஸை கிரேட் பண்ணி போட்டு, நான் இப்போ இந்த அவன் கொஞ்சம் ஒர்க் ஆகலை, அதனால் நான் அதில் இது பண்ணாமல் டைரெக்டாக பண்ணிட்டேன். அதனால் கொஞ்சம் கூட வதக்கியிருக்க வெஜிடபிள்ஸ். நீங்கள் ஈவன் அவனில் வைக்கிறதா கன்வென்ஷனல் மோடில் சூப்பராக வரும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.